உடையார்பாளையம் அருகே இடையார் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் முற்றுகை போராட்டம். 2 மாதங்களில் கடை மாற்றப்படும் என அதிகாரிகள் உறுதி. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள இடையார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் சாலை போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இடையார் கிராமத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைக்கு தினந்தோறும் ஏராளமான மது அருந்துவோர் வருவதால் சுற்றுவட்டார கிராமங்களான ஏந்தல், இடையார், கல்லங்குளம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மது அருந்திவிட்டு சாலைகளில் அட்டகாசம் செய்வது, பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு இடையூறு விளைவிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு உடனடியாக அந்த கடையை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதுடன் சாலை போக்குவரத்தும் ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் உடையார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரில் வந்து கடையை அகற்றுவது குறித்து உறுதியான அறிவிப்பை வழங்கினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று பொதுமக்கள் உறுதியாக தெரிவித்தனர். இதையடுத்து டாஸ்மாக் மேலாளர் ரவிச்சந்திரன், துணை மேலாளர் தியாகராஜன் மற்றும் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் ஆனந்த் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 மாதங்களுக்குள் இடையார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் காரணமாக இடையார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்ததாவது: இன்னைக்கு கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு போய் குடிக்கிறாங்க. அதோட இல்லைங்கய்யா, இன்னைக்கு என்ன 100 ரூபா பணம் ஒரு பாட்டிலுக்காக என்ன 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். ஒரு பாட்டில் சாராயம் தரேன்னா என்ன உடனே அவங்க கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டான். என் குடும்பம் அழிஞ்சு குட்டி சேராக போயிடுச்சு. உயிரை விட்டுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். இந்த சாராய கடை வேண்டாம், நாங்கள் செத்தாலும் சரி நிம்மதியாக சாகணும். இந்த கடை இருக்கக்கூடாது, இந்த சாராய கடை இருக்கவே கூடாது. டாஸ்மாக் கடை இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த பஞ்சாப் ஊரில் இருக்கக்கூடாது. ஏன் குடும்பம் கட்டாலும் பரவாயில்ல, இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. நேற்றுக்கு ஆடு ஓட்டு போகிறோம் சார், கேட்காத கொள்ளி கேட்குறவனா அதுக்கு பிள்ளையமா தெரியல. இதில் என்ன சார் தேவையில்ல சொல்லுங்கள். இந்த கணக்கு இருக்கக்கூடாது சார், கடை தூக்கணும். பொண்ணு இது அரசாங்கத்துக்கு நிர்வாகம் பத்தினா போய் எதாவது செஞ்சுக்கிட்டோம். இந்த கணக்கு இருக்க. ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து 5 வருஷமாக இருந்தவர் இன்றைக்கி கடத்தூரில் சொத்தை விற்று எல்லாத்தையும் குடிச்சுட்டு புள்ள பொண்டாட்டி கொண்டு விற்க ஆரம்பிச்சுட்டு ராத்திரி கடத்தூரில் பார்க்குறோம் கடை 100 ரூபா கொடு 200 ரூபா கொடுங்கலாம் மனசு அப்படியே பதறுதுங்க. அப்படியே அந்த மாதிரி நிர்வாகம் தேவை எங்களுக்கு வேணாங்க. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு கடை வேணாம். துணியை போட்டு மூஞ்சியில் மூடிக்கிட்டு இந்த ரோட்டில் போகிறாங்க. துணியை மூஞ்சியில் போட்டுட்டு போகுது. இந்த ஒயின்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய எங்கள் பொம்பளைங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை. சார் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது சார். மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறோம்? கடை இருக்கக்கூடாதுன்னு தான் சார் ஓட்டு போடுறோம். ஒரு வீடு ஒரு குடும்பம்லாம் அழிஞ்சு போயிருக்குங்க சார். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பொம்பளைலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கானு. 3/4 பேர் குடிக்கிறான இடத்துல எந்த குடும்பம் குடிக்காத வீடே இல்லைங்க சார். எல்லாருமே காகானே அரகானே வச்சுருக்கோம், ஒழிச்சுக்கலானோ சார். குடிக்கிறவங்களாம் அழிஞ்சு போயிருக்கான் சார். 6 மணிலேருந்து 8 மணி மட்டும் இந்த ரோட்டில் ஒரு ஆம்பளை பொம்பளை நடமாட்டம் கிடையாது சார். ஆம்பளைங்க தான் துணிச்சு இருக்கிறாங்க. அந்த சைட்லலாம் போக முடியலைங்க சார். சுத்தமாக 1 மணி நேரம் நின்று தாங்க சார் வரோம் இந்த ரோட்டில். நான் சந்தையில் காய்கறி தான் சார் விற்று வரேன். 11:30 மணிக்கு வரேன் சார். 11:30 மணியில் 4 பேர் படுத்து கிடக்குறான் சார். இதுக்கு என்ன சார் முடிவு சொல்கிறீங்க? எதுக்கு சார் ஒயின் ஷாப் வைக்கிறீங்க? டாஸ்மாக் கடை இருக்கவே கூடாது சார். எந்த வேலைவாசி வேலை ஏற்றி வைங்க சார். டாஸ்மாக் கடை ஒழிக்கணும் சார். டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது சார். என்ன வேலை வேலைவாசி ஏற்றி வச்சிங்க? எந்த ஊர்லேயுமே ஒயின் ஷாப் இருக்கவே கூடாது, நடவே கூடாது. இந்த இடையாறு எல்லாம் தான் கிடையாது. எந்த ஊர்லையுமே நடத்தாதீங்க சார். எங்கள் ஊரில் கடை இருக்கக்கூடாது. எங்கேயும்
அதாவது நீங்க சீனா போனா அராஜகமா பேசி நிக்கிறாங்க. தாங்க முடியல சார், ரொம்ப தாங்க முடியல, பண்ண முடியல.